வெல்கம் வீவர்ஸ். நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் முழுக்க முழுக்க விழிப்புணர்வுக்காக மட்டும்தான். தயவுசெய்து வீடியோவை முழுமையாக பாருங்க. அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். அது ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி 2026 பெங்களூருவில் இருக்கக்கூடிய ராஜாஜி நகர் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் விக்ரம் என்று சொல்லக்கூடிய சுமார் 19 வயது நிரம்பிய ஒரு நபர் என்ன பண்ணுறான் அப்படின்னா, தன்னுடைய கல்லூரிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அப்பா அம்மா கிட்ட காலையில் சுமார் 8 மணி 40 நிமிடங்களுக்கு வீட்டை விட்டு கிளம்பி போகிறான். பொதுவாகவே ஈவினிங் ஒரு 5 மணி 30 நிமிடத்திற்கு வீட்டுக்கு வந்துடுவான். ஆனால் அன்னைக்கு மட்டும் மாலை 7 மணி ஆகியும் வீடு திரும்பவே இல்லை. அப்போ அவங்களுடைய பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, விக்ரமுடைய மொபைலுக்கு கால் பண்றாங்க. அது மாதிரி கால் பண்ணா ரிங்கு மட்டும் தான் போகுது. ஆப்போசிட்ல இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வரவே இல்லை. இப்போ எங்கேயாவது போயிருப்பான், வீட்டுக்கு வந்துடுவான் அப்படின்ற எண்ணத்துல வெயிட் பண்றாங்க. வெயிட் பண்ணி சரியா 8 மணி 40 நிமிடங்களுக்கு திரும்ப கால் பண்றாங்க. அப்போ விக்ரமுடைய மொபைல் போன் சுவிட்ச் ஆஃப் அப்படின்னு சொல்லி வருது. என்னன்னு சொல்லி தெரியலையே, கல்லூரிக்கு போனவன் வீட்டுக்கு வரவே இல்லையா அப்படின்ட்டு அவங்களுடைய பையன் கூட படிப்பாங்க இல்லையா, விக்ரம் கூட படிப்பாங்க இல்லையா, ஒரு சில நண்பர்கள் இருப்பாங்க இல்லையா, அது மாதிரி இருக்கக்கூடிய சோமு என்று சொல்லக்கூடிய ஒரு பையனுக்கு விக்ரமுடைய பேரண்ட்ஸ் கால் பண்றாங்க. கால் பண்ண அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, இல்லையே சரியான நேரத்துக்கு தான் கல்லூரி விட்டாங்க, டெய்லி வர மாதிரி அவன் வீட்டுக்கு வந்திருக்கணுமே, என்னன்னு சொல்லி தெரியலையே, என்கிட்டயும் எங்கேயாவது போற அப்படின்னு சொல்லி சொல்லவே இல்லை, எங்க போனாலும் வீட்டுக்கு வந்துருவான், நீங்க தைரியமா இருங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். இருந்தாலும் பெற்றோருக்கு ஒரு விதமான பதட்டத்தையும் பயத்தையும் ஏற்படுத்துது. இரவு 11 மணி ஆகுது, 12 மணி ஆகுது. மறுநாள் விடியற் காலை 5 மணி 30 நிமிடங்கள் ஆகுது. அவங்களுடைய மகன் வீட்டுக்கு வரவே இல்லை. கால் பண்ணாலும் மொபைல் போன் சுவிட்ச் ஆஃப் அப்படின்ட்டே வருது. இதனால பயந்து போன அவங்களுடைய பெற்றோர்கள் அவங்களுடைய உறவினர் வீட்டுக்கு மற்றும் அவன் எங்கெங்கெல்லாம் போகணும் அந்த இடத்துக்கெல்லாம் போயிட்டு தேடி பார்க்குறாங்க. எங்கே தேடியும் அவன் கிடைக்கவே இல்லை. மறுநாள் காலை சுமார் 8 மணி 50 நிமிடத்திற்கு ராஜாஜி போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு என்னுடைய மகன் மிஸ்ஸிங் அப்படின்ட்டு ஒரு கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணுறாங்க. இப்போ போலீஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு கல்லூரி படிக்கக்கூடிய பையன் எங்கேயாவது அவுட்டிங்கு டேட்டிங் இது மாதிரி எங்கன்னா போயிருப்பான், இல்லை நண்பர்களோட சேர்ந்து எங்கேயாவது டூர் மாதிரி எங்கன்னா போயிருப்பான், ஒரு நாள் 2 நாள் திரும்பி வந்துடுவான் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறாங்க. ஆனால் 2 நாள் கழிச்சும் பார்த்தா விக்ரம் வீடு திரும்பவே இல்லை. இப்போ போலீஸுக்கு ஒரு விதமான ஒரு ஏமாற்றம். என்னடா முன்கூட்டியே எடுத்து வந்து கொடுத்தாங்க, இந்த கேஸ் நம்ம எடுக்கலையே அப்படின்ற மாதிரி. காரணம் என்ன அப்படின்னா, விக்ரமுடைய பெற்றோர்கள் அரசியல் பின்புலம் கொண்டவங்க. அவங்க அளவுக்கு அதிகம் வந்து போஸ்ட் பண்ணவங்க இல்லையா. இப்போ அவங்களுடைய பெற்றோர்கள் வந்து ராஜாஜி போலீஸ் ஸ்டேஷன்ல என்னுடைய பையனுடைய கேஸ் என்னதான் ஆச்சு, 2 நாள் ஆகியும் அவன் உயிரோடு இருக்கிறானா அவன் இல்லையா அப்படின்றது கூட தெரியாத அளவுக்கு நீங்க கேஸ் நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ போலீஸ் அந்த பையன் காணாமல் போன இல்லையா விக்ரம தேடும் பணியில் ஈடுபடுறாங்க. அது மாதிரி ஈடுபடும் போது அவங்க முதல்ல அவங்களுடைய வீட்டாண்டி இருந்து விசாரணையை தொடங்குறாங்க. அது மாதிரி விசாரணை தொடங்கும் போது அவங்களுடைய பெற்றோர்கள் மற்றும் அவங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள், கல்லூரி போன்ற இடத்துல எல்லாம் விசாரணை மேற்கொள்ளும் போது அவன் சரியா அந்த ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி அவன் கிளம்பி போனான் இல்லையா, எல்லாமே அதாவது டைமிங்க்கு கரெக்டாக வந்து 9 மணி 10 நிமிடத்திற்கு கல்லூரி உள்ளே போயிருக்கிறான். அதே மாதிரி சாயந்தரம் மணி 4:40க்கு கல்லூரி விடுறாங்க, காலேஜ் விட்டு வெளியே வந்திருக்கிறான். எல்லாமே கரெக்டாக ருட்டீனாக நடந்திருக்குது. ஆனால் கல்லூரி விட்டு கிளம்பி வெளியே வந்த பிறகு இவன் வேற யாரோ ஒருத்தர் கூட போயிருக்கிறான். அங்கே தான் அவனுக்கு என்னவோ நடந்திருக்குது. மேபி அவன் உயிரோடு இருக்கலாம் அல்லது இல்லாம இருக்கலாம் அப்படின்ற மாதிரி போலீஸுக்கு ஒரு பலத்த சந்தேகத்தை ஏற்படுத்துது. இப்போ அந்த விக்ரம் பயன்படுத்திய மொபைல் போன் எங்க இருக்குது அப்படின்ற மாதிரி தேடும் பணியில் ஈடுபடுறாங்க. அதற்கு என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த மொபைல் நம்பர் ட்ராக் பண்ணி எடுக்கணும். அது மாதிரி பார்க்கும்போது ராஜாஜி நகரில் இருக்கக்கூடிய ஒரு லாட்ஜில் தான் அவனுடைய மொபைல் போன் அப்படின்றது கடைசியா சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்குது. இப்போ போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த பர்டிகுலர் லாட்ஜுக்கு போயிட்டு இந்த தேதியில யாராவது இங்க வந்தாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஆமாம் விக்ரம் அப்படின்றவனும் அவங்க கூட சுமார் 48 வயது நிரம்பிய லலிதா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணியும் வந்தாங்க. இங்கதான் வந்து ஒரு 2 அல்லது 3 அவர் இருந்திருப்பாங்க. பிறகு அவங்க கிளம்பி போயிட்டாங்க. இதுல அவன் அதாவது விக்ரம் வந்து முன்னாடியே கிளம்பிட்டான் அப்படின்னு சொல்லி லலிதா என்கிட்ட சொன்னாங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு வித்தியாசமான ஒரு ஆன்சர் சொல்றாங்க. இதை கேட்ட போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க லலிதாவுடைய போட்டோவோ அல்லது மொபைல் நம்பரோ இருந்தா கொடுங்க. ஏன் அப்படின்னா, இங்க வந்த விக்ரம் திரும்ப எங்க போனா அப்படின்னு சொல்லி தெரியவே இல்லை. கடைசியா விக்ரமனுடைய மொபைல் போன் இங்க தான் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்குது. அப்படின்னா விக்ரம் இங்க ஏதாவது அசம்பாவிதத்துல மாட்டிட்டானா என்னன்னு சொல்லி எங்களுக்கு தெரியல. ஆகையால் அந்த லலிதா கிட்ட நாங்கள் விசாரணை மேற்கொள்ளணும் அப்படின்ற மாதிரி அந்த லாட்ஜில் இருக்கக்கூடிய நபர்கிட்ட கேட்கும்போது, இல்ல இங்க புக் பண்ணும்போது கூட விக்ரமனுடைய நம்பர் தான் கொடுத்துருக்காங்க, லலிதாவுடைய நம்பர் கொடுக்கல அப்படின்ற எண்ணத்துல ஓகே நோ ப்ராப்ளம், அவங்க தங்கி இருந்தாங்க இல்லையா ரூம், அந்த ரூமை காட்டுங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த பர்டிகுலர் ரூமை போய் திறந்து பார்த்தா போலீஸுக்கு ஒரு அதிர்ச்சி தரும் சம்பவம் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, பெட்டு மேல ரத்தக்கரை படிஞ்சிருக்குது.
பெட்டுக்கு கீழே ஒரு ஆண்குறி ஒன்று, துண்டா இருக்கக்கூடிய ஒரு ஆண்குறி ஒன்று பார்க்குறாங்க. இதை பார்த்ததுமே இது கட்டாயம் அந்த விக்ரமனுடைய ஆண்குறியா தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி போலீஸ் வந்து சந்தேகத்தின் அடிப்படையில் அதை விசாரணைக்கு எடுக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, மொபைல் போன், விக்ரமுடைய மொபைல் போன் அங்கே தான் கடைசியாக சுவிட்ச் ஆஃப் ஆச்சு. ஸோ மொபைல் போன் தேடும்போது அது பெட்டுக்கு கீழே இருக்கிறத பார்த்து அந்த மொபைல் போன் எடுக்கிறாங்க. எடுத்து ஃபோன் ஆன் பண்ணுறாங்க. ஆனும் ஆகுது. ஆன் பண்ணிட்ட பிறகு லாக் எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. பட் ஆனால் போலீஸால் எடுக்க முடியல. பிறகு அது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த சிம்மு மட்டும் கழட்டி அந்த சிம்மில் இருந்து யார் யாருக்கெல்லாம் கால் போயிருக்குது அப்படின்ற மாதிரி அந்த மொபைல் நம்பர் வச்சு ட்ராக் பண்ணும்போது தான் அன்னைக்கு, அதாவது ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி கல்லூரி முடிச்சுட்டு வெளியே வந்தான் இல்லையா, வந்த பிறகு லலிதா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணிக்கு இவன் கால் பண்ணியிருக்கிறான். அதே மாதிரி வெறும் 3 நிமிஷத்துல திரும்ப அவங்களும் இவனுக்கு கால் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த பர்டிகுலர் லாட்ஜுக்கு வந்திருக்கிறாங்க. இதுல விக்ரம் தான் காசு செலவு பண்ணி அந்த பர்டிகுலர் ரூமே வந்து புக் பண்ணியிருக்கிறான் அப்படின்ற விஷயம் எல்லாமே தெரிய வருது. இப்போ போலீஸுக்கு நல்லா ஒரு விஷயம் தெரிஞ்சிடுச்சு. அந்த லலிதா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெண்மணி தான் விக்ரமை ஏதோ சம்திங் செஞ்சிருக்கிறாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, விக்ரமனுடைய ஆண்குறி ஒன்று ஸோ அந்த பெட்டுக்கு கீழே இருக்கிறத பார்க்குறாங்க, துண்டான ஆண்குறி. இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு விஷயம் நல்லாவே தெரிஞ்சிடுச்சு. விக்ரம் உயிரோடு இருப்பதற்கு வாய்ப்பு சுத்தமாக கிடையாது அப்படின்ற மாதிரி. ஆனால் விக்ரமனுடைய பெற்றோர்கள்கிட்ட போலீஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்கேயாவது இருக்கலாம், நீங்க எதுவும் பதட்டப்படாதீங்க, கட்டாயம் நாங்கள் வந்து தேடி உங்களுடைய மகளை கண்டுபிடிச்சு கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த வார்த்தை விக்ரமனுடைய பெற்றோருக்கு ஒரு ஆறுதலாகவும் அமையுது. இப்போ லலிதா என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணியுடைய மொபைல் நம்பரை ட்ரேஸ் பண்ணும்போது அவங்க ராஜாஜி நகர்ல இல்ல, கிட்டத்தட்ட மங்களூரு கிட்ட இருக்கக்கூடிய வேறு இன்னொரு பகுதியில் அவங்க தலைமறைவா இருக்கிறாங்க அப்படின்ற விஷயம் தெரிய வருது. இப்ப போலீஸ் அந்த பெண்மணியை தேடி கண்டுபிடிச்சு அவங்கள கொண்டு வந்து விசாரணை மேற்கொள்றாங்க. அது மாதிரி விசாரணை மேற்கொள்ளும் போது ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் இருக்கக்கூடிய பல காரணத்தை சொல்றாங்க. ஆனா இது எல்லாமே நம்மளால நம்புற மாதிரியே இல்லை. ஸோ இப்போ லலிதா கையங்காலவும் மாட்டிட்டாங்க. இப்போ அவங்க கிட்ட வந்து விசாரணை மேற்கொள்ளும் போது, உங்களுக்கும் இந்த விக்ரம் என்று சொல்லக்கூடிய பையனுக்கும் என்ன தொடர்பு, நீங்க எப்படி, அதாவது லலிதாவுக்கு 48 வயசு, விக்ரமுக்கு வெறும் 19 வயசு, உங்களுக்குள்ள இந்த ரிலேஷன்ஷிப், இந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது எப்படி வந்தது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அதற்கு லலிதா என்ன சொல்றாங்க அப்படின்னா, விக்ரம் அப்படின்னு எனக்கு யாருமே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதோடு இல்லாமல் அன்னைக்கு நான் அந்த லாட்ஜுக்கெல்லாம் நான் போகவே இல்லை. அது வந்து என்னை மாதிரியே இருக்கக்கூடிய வேற இன்னொரு பெண்மணியாக இருக்கும். நீங்கள் தவறாக என்னை வந்து கைது பண்ணி கொண்டு வந்து விசாரணைன்ற பேரில் என்னை சித்திரவதை பண்ணுறீங்க. இதற்கெல்லாம் நான் ஆளாகவே இல்லை, என்னை விட்டுருங்க, என்னுடைய சொந்த ஊர் மங்களூர் தான், நான் ராஜாஜி நகருக்கு வரவே இல்லை அப்படின்ற மாதிரி அந்த கேஸை வந்து மாற்ற பார்க்குறாங்க. இருந்தாலும் அந்த மொபைல் நம்பர் இருக்குது இல்லையா, அது வந்து இந்த பெண்மணியின் மீது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதிவாயிருக்குது. இப்போ அதன் அடிப்படையில் வச்சு பார்க்கும்போது லலிதா தான் கட்டாயம் விக்ரம் ஏதோ பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நிரூபணம் ஆகிறதுக்கு போலீஸ் அவங்க கிட்ட எளிமையா விசாரணை மேற்கொண்டு அவங்க கிட்ட அந்த உண்மையை வர வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சது தப்பா போச்சு அப்படின்ட்டு போலீஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மாதிரி போலீஸ் ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுல எவ்வளோ அடிச்சியும் லலிதா உண்மை சொல்லவே இல்லை. இப்போ போலீஸ் ஒரு விஷயம் புரிஞ்சிடுச்சு, ஒருவேளை இவங்க அந்த விக்ரம இவங்க, அதாவது விக்ரம கூட இவங்க வராம வேற யாராவது வந்திருப்பாங்களோ என்னவோ அப்படின்னு சொல்லி தெரியலையே. அதே மாதிரி இந்த பெண்மணியினுடைய ப்ரூஃப் வச்சு வேற யாராவது சிம் எதனா வாங்கி இல்லீகலா யூஸ் பண்ணி அவங்க அவங்க பேர்ல இருக்கிற மாதிரி இல்லாம சொல்லி இவங்க தேவையில்லாம இவங்க மாட்டிட்டாங்களோ என்னன்னு சொல்லி தெரியல அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. இருந்தாலும் போலீஸுக்கு ஒரு விஷயம் மட்டும் தெரிய வருது. என்ன அப்படின்னா, என்னதான் இருந்தாலும் இப்ப இருக்கக்கூடிய இந்த டெக்னாலஜி வச்சு பார்க்கும்போது அது மாதிரி எல்லாம் சிம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தர் பேர் வச்சுட்டு இன்னொரு பேருக்கெல்லாம் வாங்கி கொடுக்குற மாதிரி ஸோ முன்னாடி இருந்தது, அதாவது 2022 கூட இருந்தது. இப்போ அது மாதிரி சிஸ்டம் கிடையாது அப்படின்ற மாதிரியும். ஏன் அப்படின்னா கைரேகை வச்சு தான் எடுக்கிறாங்க. இந்த லலிதாவுடைய மொபைல் நம்பர் அப்படின்றது 2025 ஸோ டிசம்பர் மாதம் போல பதிவாயிருக்குது. அதாவது புது சிம் அவங்க வச்சு வாங்கியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும். இப்போ 2025 வாங்கியிருந்தாங்க அப்படின்னா இது கட்டாயம் லலிதாவுடைய சிம்மா தான் இருக்கணும் அப்படின்ற எண்ணத்திலையும் லலிதாவை திரும்ப கூப்பிட்டு அவங்க கிட்ட போலீஸ் ட்ரீட்மெண்ட் ஹெவியா கொடுக்குறாங்க. கொடுத்த பிறகு வேற வழியே இல்லாம லலிதா உண்மையை ஒத்துக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னுடைய பெயர் லலிதா, நான் வந்து ராஜாஜி நகரில் இருக்கக்கூடிய ஒரு தெரு ஓரமா, அதாவது எப்படி சொல்றது அப்படின்னு ரொம்ப சீரழிந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் வசிச்சுட்டு வந்தேன். அது மாதிரி வரும்போது என்னுடைய பட்டினி மற்றும் என்னுடைய மனவேதனை போக்கிக் கொள்றதுக்காக வேற வழியே இல்லாம நான் பல்வேறு இடங்களுக்கு வேலைக்கு போனேன். ஆனா போன இடத்துலலாம் எனக்கு வயசு என்னன்னு சொல்லி கேட்டாங்க. 42, 43 அது மாதிரி போய் சொன்னேன். ஆனா என்னுடைய தோட்டத்தை பார்த்தா 40 வயசு ஆகின பெண்மணி மாதிரியே இருக்க மாட்டேன். ஒரு 25 அல்லது 26 வயசு ஆகின பொண்ணு மாதிரி தான் இருப்பேன். ஆகையாலேயே என்ன பல பேர் வந்து தவறா பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டாங்க. நானும் பணத்திற்காக வேற வழியே இல்லாம நான் அவங்களோட தவறா நடந்துட்டேன்.
இது மாதிரி இருக்கும்போது தான் ஒரு முறை என்ன ஒரு நபர் ஸோ திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கு நானும் ஒத்துழைச்சேன். திருமணமும் ஆச்சு. நானும் அவரும் சேர்ந்து கிட்டத்தட்ட 9 வருடங்கள் ஒன்றா வாழ்ந்தோம். இந்த 9 வருடத்திலேயே 2 பெண்கள் மற்றும் ஒரு ஆண் குழந்தை பிறந்தான். இது மாதிரி இருக்கும்போது அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா, ருசி கண்ட பூனை அப்படின்ற மாதிரி ஒரு பழமொழி இருக்குது இல்லையா? இவங்க பல ஆண்களோடு தொடர்பு இருந்தவங்க. இப்போ ஒரே நபரோடு வாழணும் அப்படின்னு பார்த்தா இவங்க உடம்பு வந்து சும்மா இருக்க மாட்டேங்குது. சரிங்களா? இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த நபரையும் இவங்க பெற்றெடுத்த அந்த 3 குழந்தையும் விட்டுட்டு வேறு இன்னொரு நபரோடு இவங்க ஓடி வந்துடுறாங்க. ஓடி வந்துட்டு கொஞ்ச நாள் குடும்பம் நடத்துறாங்க. இதுல இந்த பெண்மணி என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த குழந்தை பெத்துக்குன்னு கணவர்கிட்ட பொய்யா இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்த நபர்கிட்ட உண்மையா இருந்திருக்கிறாங்க. ஆனா வந்த நபர் இவங்களை ஏமாத்திட்டு அவன் ஓடிட்டு இருக்கிறான். இப்ப திரும்ப தன்னுடைய கணவன் கிட்ட போனோம் அப்படின்னா, தன்னுடைய பசங்க 3 பேரும் நம்மளை அடிப்பாங்க அல்லது கேவலமா நினைப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்துல இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ராஜாஜி நகர்லயே ஸோ ரொம்ப கைவிடப்பட்ட பகுதி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா? இப்போ சென்னை சைதாப்பேட்டையிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே பயங்கரமா துர்நாற்றம் வீசும். அது மாதிரி இடத்துல ஒரு சின்னதா ஒரு கொட்டா மாதிரி கட்டிட்டு வாழ்வாங்க இல்லையா ஜனங்க? அதே மாதிரி இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, பெங்களூர்ல ராஜாஜி நகர்ல ஒரு துர்நாற்றம் வீசக்கூடிய ஒரு இடத்துல சின்னதா ஒரு டென்ட் மாதிரி ஒரு கொட்டா மாதிரி ஒன்று போட்டு அதுலயே வந்து இவங்க தங்கி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதாவது தங்கி வாழ்ந்துட்டு வராங்க. இப்போ இவங்க எவ்வளவு நாள் தான் நம்ம பட்னியா இருக்கிறது? அதே மாதிரி நம்மளுடைய தொழில் இவங்களுடைய தொழில் அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஸோ நிறைய பேர் புரிஞ்சுன்னு இருப்பீங்க என்ன தொழில் அப்படின்னு சொல்லி. இதுல அந்த அளவுக்கு வருமானமும் கிடைக்க மாட்டேது. ஆகையால ஏதாவது ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போறாங்க. கம்பெனிக்கு வேலைக்கு போன 3வது நாளே இந்த பெண்மணியுடைய நடத்தை பார்த்து அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் நீங்க இதற்கு பிறகு இந்த கம்பெனிக்கு வேலைக்கே வராதுங்க அப்படின்னு சொல்லி துரத்தி அனுப்பிட்டுக்கிறாங்க. இப்போ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, 1 வாரம் 2 வாரம் போகுது. சரி வேற எங்கன்னா வீட்டு வேலைக்கு எங்கன்னா போகலாம் அப்படின்ற எண்ணத்துல வீட்டு வேலை அதாவது பட்டு பாத்திரங்க அதாவது துணி துவைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, வீடு கழுவுறது இது மாதிரி வேலை எங்கன்னா ஆளுக்கு கேட்கப்படுறாங்களா அப்படின்ற மாதிரி இவங்க தேடும் பணியில் இருக்கும்போது ஒரு வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து இந்த வீடு கழுவுறதுக்கு துணி துவைக்கிறதுக்கு அதோடு இல்லாமல் இந்த பாத்திரம்லாம் கழுவுறதுக்கு வந்து ஆள் வேணும் அப்படின்னு மாதிரி சொல்லும்போது நானே ஃப்ரீயாக தான் இருக்கிறேன். இதற்கு பிறகு நான் டெய்லியும் இங்கே வந்துடுறேன். அதே மாதிரி 2 வேளை சாப்பாடு நீங்கள் தான் தரணும். அதோடு மட்டும் இல்லாமல் எனக்கு மாதம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 ரூபாய் அல்லது 8,000 ரூபாய் 7,000 ரூபாய் இல்லை 8,000 ரூபாய் கொடுத்தாவே போதும் அப்படின்ற மாதிரி ஒரு டீல் வச்சுட்டு ஒரு வீட்டில் வந்து அவங்க ஸோ ஒரு வீட்டு வேலைக்காரி பெண்மணியாக வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அந்த வீடு அப்படின்றது ரொம்ப வசதியான ஒரு நபர். அந்த வீட்டில் அனிதா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு பெண்மணி மட்டும் தான் இருக்கிறாங்க. அந்த பெரிய பணக்கார வீட்டில் பிறந்தது அனிதா மட்டும்தான். அனிதா ஒரு நல்ல பணக்கார பெண் அப்படின்றதுனால நிறைய நண்பர்கள் கூட அவங்க பழக்கத்தில் இருப்பாங்க. அது மாதிரி இருக்கும்போது பெண் நண்பர்கள் தான், ஆண் நண்பர்கள் இல்லை. அது மாதிரி இருக்கும்போது ரேகா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி யதார்த்தமா ஒரு நாள் அனிதா வீட்டுக்கு வராங்க. வந்த பிறகு ரொம்ப நேரம் உட்காந்து ஒன்னா பேசுறாங்க. அவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. ஏதோ கட்டி பிடிச்சிட்டு ஓரின சேர்க்கை மாதிரி ஏதோ செஞ்சிருக்கிறாங்க. இந்த விஷயத்த லலிதா எப்படியோ உஷாரா வாட்ச் பண்ணி அதை போட்டோவும் வீடியோவும் எடுத்துட்டு நேராக போயிட்டு அனிதாவை கிட்ட இவ்வளோ நேரம் நீ என்னென்ன நீங்க 2 பேரும் பண்ணீங்களோ அதே மாதிரி என்னையும் கூட சேர்த்து 3 பேரா பண்ணணும். அது மாதிரி பண்ணா மட்டும்தான் இந்த வீடியோவும் இந்த போட்டோவும் வேற யாருக்கிட்ட நான் காட்டாம இருப்பேன். ஒருவேளை நீங்க அது மாதிரி பண்ணல அப்படின்னா கட்டாயம் இந்த வீடியோவும் இந்த போட்டோவும் வெளியே பரப்பி விட்டுரும் அப்படின்னு மாதிரி மிரட்டி இருக்கிறாங்க. இதை கேட்டதுமே நாங்க எதுவும் பெருசா தப்பெல்லாம் பண்ணல. ஏதோ சின்ன பசங்க ஏதோ கட்டி பிடிச்சிட்டு ஏதோ சின்ன சின்ன ஏதோ கிறிஸ்தல் இது மாதிரி ஏதோ கொடுத்துருக்குறோம். இதெல்லாம் நீங்க தவறா எடுத்துட்டா எப்படி? நீங்க ஒரு வயசான நபர் அதாவது ஒரு எப்படி சொல்ற என்னுடைய அம்மா வயசுல இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி அப்படின்னா உங்களுடைய வயசுக்கு ஏற்ற மாதிரி நடந்துங்க அப்படின்ற மாதிரி அந்த 2 பெண்களும் இவங்களுக்கு அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. ஆனா இவங்க கேட்கற மாதிரி இல்லை. அதெல்லாம் முடியவே முடியாது. இப்ப கட்டாயம் 3 பேரும் சேர்ந்து நீங்க என்னென்னலாம் பண்ணீங்களோ அது மாதிரிலாம் செய்யணும் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரிக்டா ஒரு ஆர்டர் போட்டுருக்காங்க. வேற வழியே இல்லாம இப்போ 3 பெண்மணிகளும் ஓரின சேர்க்கையில் ஈடுபடுறாங்க. ஈடுபட்ட பிறகு என்ன பண்றாங்க அப்படின்னா லலிதா அந்த ரேக்கான்ற அந்த அவங்களுடைய நண்பர்கள் அந்த அவங்களுடைய அதாவது உங்க நண்பர்னு சொன்னேன் இல்லையா, அனிதனுடைய ஃப்ரெண்டு சொன்னேன் இல்லையா, அந்த ரேகா போயிட்டு பிறகு அனிதாவை கூப்பிட்டு லலிதா என்ன சொல்றாங்க அப்படின்னா, உன்னுடைய காதலன் பெயர் விக்ரம் தானே, அவனை எனக்கு தெரியும், நான் அவனை பார்த்துருக்கிறேன், நீயும் அவனும் பைக்கில் ஒன்றா ஊற சுற்றுற விஷயம் எல்லாமே எனக்கு தெரியும். ஒழுங்கா விக்ரம் கிட்ட சொல்லி என்னையும் விக்ரமையும் ஒன்றா இருக்க சொல்லி நீ அவங்ககிட்ட எடுத்து சொல்லி, இல்லைனா உன்னுடைய வீடியோவை நான் வெளியே விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி இருக்கிறாங்க. இதை கேட்ட அனிதா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உடனடியாக விக்ரமுக்கு கால் பண்ணுறாங்க. இது மாதிரி நாங்கள் ஏதோ சின்ன சின்ன சிலிமிசம் செஞ்சுட்டு இருந்தா அதை வந்து இவங்க ஏதோ பெருசாக எடுத்துட்டு அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணுறாங்க. நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரியல. ஒரு நாள் அந்த பெண்மணி கூட வந்து இருந்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லி விக்ரம் சொல்லியிருக்கிறான். இப்போ விக்ரம் என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னா, அதாவது அனிதா வந்து விக்ரம் கிட்ட கேட்டு இருக்கிறாங்க நான் என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி. அதற்கு விக்ரம் என்ன சொல்லியிருக்கிறான் அப்படின்னா,
தயவு செய்து இதெல்லாம் நம்பாத. உண்மையாலேயே அவங்களுடைய மொபைல் போன்ல வீடியோவோ அல்லது போட்டோவோ இருக்குதா அப்படின்னு சொல்லி ஒரு முறை சர்ச் பண்ணிக்க. அது மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களுடைய அப்பா அம்மா கிட்ட தாராளமா எடுத்து சொல்லு. ஏன் அப்படின்னா இது மாதிரி இருக்கக்கூடிய பெண்மணிகள் இந்த வீடியோவும் இந்த போட்டோவும் வச்சு உங்ககிட்ட இருந்து இன்னும் வேற என்னென்னலாம் ஆட்டை போடவும் தெரியாது. பல லட்ச ரூபாய் கொள்ளடிக்கலாம், நகையை திருடலாம், இது மாதிரி பல விஷயங்கள் செய்யலாம். தயவு செய்து நான் சொல்றது கேளு அப்படின்னு சொல்லி அனிதா கிட்ட கேட்கும்போது அதற்கு அனிதா என்ன சொல்றாங்க அப்படின்னா, வேணவே வேணாம், ஒரே ஒரு முறை தானே, அவளா கூட வந்து இருந்துட்டு போயிடு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதற்கு தன்னுடைய காதலி எங்க மாட்டிப்பாலோ அப்படின்ற எண்ணத்துல விக்ரமும் அதற்கு சம்மதிக்கிறான். இப்போ அனிதாவே விக்ரம் அழைச்சிட்டு வந்து லலிதா கூட விடுறாங்க. இப்போ லலிதா ஒரு வழியை நீ தப்பிச்சிட்ட போ அப்படின்னு சொல்லி அனிதாவை அனுப்பி விட்டுட்டு விக்ரமும் லலிதாவும் அனிதாவுடைய வீட்டிலேயே வந்து உடலுறவு கொள்றாங்க. பிறகு இந்த விஷயம் அனிதாவுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. ஏதோ ஒரு முறை கூப்பிட்டு விட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தா இப்ப நிறைய முறை கூப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. இதுக்கு பிறகு என்னுடைய வீட்டுல இது மாதிரி வேலையை வச்சுக்காதீங்க அப்படின்னு ஸ்ட்ரிக்டா அனிதா சொன்னதுக்கு இடங்க இப்போ லலிதா என்ன பண்றாங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு லாட்ஜ் ஒன்று இருக்குது, இதுக்கப்புறம் விக்ரம் நீ அங்க வர சொல்லிடு அப்படின்ற மாதிரி அனிதா கிட்ட ஒரு பிளான் கொடுக்க, என்னடா இது ஏதோ ஒரு முறை வந்துட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தா இவ இதை வச்சு பயங்கரமா பிளாக்மெயில் பண்றாளே, முன்னாடியே விக்ரம் நம்ம கிட்ட சொன்னானே அது உண்மையா பொய் அப்படின்னு சொல்லி பாத்துக்கோ அப்படின்ட்டு நம்ம தெரியாது போயிடுச்சு அப்படின்ற மாதிரி நினைச்சு, சரி என்ன பண்றது, இப்போ லாட்ஜு கூப்பிட்டு அழையலாலா, நாமும் கூட போவோம் இல்ல விக்ரமும் போக வேணாம்னு சொல்லிடுவோம் அப்படின்ற மாதிரி அனிதா விக்ரம் கிட்ட எடுத்து சொல்லும்போது இப்ப விக்ரம் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, இதுதான் கடைசி முறை, இந்த முறை நான் போனேன் அப்படின்னா அந்த பெண்மணி லலிதாவினுடைய மொபைல் போன்ல இருக்கக்கூடிய போட்டோ மற்றும் வீடியோ இது எல்லாமே ஃபர்ஸ்ட் டெலிட் பண்ண சொல்றேன், அப்புறம் நான் அவங்களோட உள்ளூர் கொள்ள சொல்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் போட்டு கரெக்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா அன்னைக்கு தான் வந்து ஏப்ரல் மாசம் 7ஆம் தேதி இவர் கிளம்பி நேராக காலேஜுக்கு போறாரு. காலேஜ் முடிச்சுட்டு ஸோ ஒரு 4:45 மணி போல காலேஜ் விடுவாங்க மாலை நேரத்தில். உடனே வந்து லலிதாவை கால் பண்ணியிருக்கிறாங்க. லலிதாவும் உடனே வந்து நம்ம மீட் பண்ணலாம் வா, எனக்கு தெரிஞ்ச லாட்ஜ் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே போயிருக்கிறாங்க. போயிட்டு இவன் அதாவது விக்ரம் வந்து ஃபர்ஸ்ட் அந்த வீடியோவும் அந்த போட்டோவும் முதல்ல என்கிட்ட காட்டு, அப்படி இருந்தது அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் டெலிட் பண்ணு அப்படின்னு கேட்கும்போது அங்கதான் ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, அது மாதிரி ஒரு வீடியோவும் ஒரு போட்டோவும் லலிதா எடுக்கவே இல்லை, சும்மாவே அனிதாவை ஏமாத்திருக்கிறாங்க அப்படின்ற விஷயம் விக்ரம் கண்டுபிடிக்கிறான். அடி பாவி, இவ்வளோ நாள் என்னை ஏமாத்தி ஏமாத்தி அந்த அனிதாவையும் ஏமாத்தி ஸோ என் கூட நீ தப்பா இருந்திருக்கிற, நீ ஒரு கேடுகட்ட பெண்மணி அப்படின்ட்டு எனக்கு ஏற்கனவே தெரியும். அது எப்படி தெரியும் அப்படின்னா, உன்னோடு நான் முதல் முறை உடலுறவு கொள்ளும் போது உன்னுடைய வயிற்று பகுதியில ஒரு விதமான தொற்று நோய் வந்த மாதிரியான ஒரு அடையாளங்கள் இருந்தது. அதை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சிடுச்சு நீ நல்ல பெண்மணி கிடையாது அப்படின்ட்டு. ஆனா நான் லவ் பண்ணக்கூடிய அனிதா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற ஒரே ஒரு எண்ணத்துல தான் நான் உன்னோடு நான் தான் உடலுறவு வச்சேன். ஆனா நான் முதல் நாளே உன்னை பார்த்து கண்டுபிடிச்சிட்டேன் நீ வந்து ஒரு கெட்ட பெண்மணி அப்படின்னு சொல்லி. அதோடு மட்டும் இல்லாம இதற்கு பிறகு நீ எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உன்னோடு நான் உடலுறவு கொள்ளவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரிக்டா பேசிட்டு நான் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி கிளம்ப பார்த்துருக்கிறான். இப்போதான் லலிதா ஒரு எப்படி சொல்றது அப்படின்னா கொஞ்சம் பாசமா பேச ஆரம்பிக்கிறேன். இந்த உலகத்துல எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கும் போதுதான் நீ அவன் கூட பழக்கமாவனேன், ஸோ நான் என்ன பண்றது, நீயும் விட்டுட்டு போயிட்டா நான் அனாதையை நின்றுவேன், இது மாதிரிலாம் கொஞ்சம் அப்படியே மனசு இறங்குற மாதிரி பேசும்போது விக்ரம் இதில் வீழ்ந்து ஏமாந்துடுறான். இப்போ என்ன பண்றான் அப்படின்னா, சரி இதுதான் கடைசி முறை, உன்னோட நான் ஒரே ஒரு முறை மட்டும் உடலுறவு கொள்றேன் அப்படின்ற மாதிரி தன்னுடைய ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்றான். அதே மாதிரி இந்த பக்கம் லலிதாவும் ஸோ அவங்களுடைய துணிமணிகள் எல்லாமே கட்டுறாங்க. கட்டிட்டு ஸோ உடலுறவு கொள்ளும் போது லலிதா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இதுவாட இவன் நம்மளுக்கு கிடைக்க மாட்டான் அப்படின்னா இவனுடைய ஆணுரிப்பதற்கு பிறகு யாருமே பயனளிக்க கூடாது அப்படின்ற எண்ணத்துல இரு கொஞ்சம் வெளியே போயிட்டு வர அப்படின்னு சொல்லி எதுவும் இல்லை பாத்ரூம்கா போயிருக்கிறாங்க. ரெஸ்ட் ரூம்கா போயிட்டு உடனே இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அங்க ஏதாவது கூர்மையான ஆயுதம் இருக்குதா அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது தான் இவங்களுடைய கண்ணுக்கு ஒரு சின்னதா ஒரு பிளேடு மாதிரியான ஸோ ஒரு ஆயுதம் தெரியுது. இவங்க விக்ரமுக்கே தெரியாம மரபை எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு வந்து விக்ரம் நல்லா உச்சகட்டத்தில் இருக்கும்போது அவனுடைய ஆணுறுப்பை பிடிக்கிற மாதிரி பிடிச்சு பிளேடு எடுத்து போட்டு அறுத்து துண்டா தூக்கி கீழே வீசிருக்கிறாங்க. அது மாதிரி அறுக்கும் போதே விக்ரம் வந்து மயக்க நிலைக்கு போயிருக்கிறான். பிறகு இவன் இறந்துட்டானோ என்னவோ சொல்லி தெரியலையே அப்படின்ற மாதிரி அவங்க பயப்பட ஆரம்பிக்கிறாங்க லலிதா. இது மாதிரி பயப்பட்டு இருக்கும் போதே இவன் உயிரோடு இருந்தா என்ன இல்லைன்னா என்ன, இதற்கு பிறகு நம்மளுக்குன்னா இவனா பலனா கொடுக்க பாறான் அப்படின்ற மாதிரி அவனுடைய கழுத்து மேல காலை தூக்கி வச்சு மெரிச்சு அவனை துடிக்க துடிக்க அங்கேயே சாகடிக்கிறாங்க. சாகடிச்சிட்ட பிறகு உடனடியா வேறு இன்னொரு ஆண் நபருக்கு கால் பண்றாங்க. இது மாதிரி ஒரு பையன் வந்து மாட்டிட்டான், நான் சாகடிச்சிட்டேன், நீ உடனடியா வண்டி எடுத்துட்டு வா, நாம அவனை எங்கேயாவது எடுத்துன்னு போயிட்டு நாம எரிச்சிடலாம் அல்லது புதைச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டம் திட்டுறாங்க. அதே மாதிரி அந்த நபரும் வரான். வந்த பிறகு இப்போ லாட்ஜில் சரியா இரவு 2 மணி போல ஆகுது. இப்போ லாட்ஜில் இருக்கக்கூடிய அந்த நபர்கிட்ட காசு இது மாதிரி ஒரு சில இதுவெல்லாம் இப்போதான் பணமோ இல்லை ஏதாவது ஒன்று கொடுத்து அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்ட் பண்ண இல்லையா, ஆகையால ஏதோ இவங்க குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. அதனால லாட்ஜில் இருக்கக்கூடிய நபரும் கேர்லெஸ்ஸாக விட்டு இருக்கிறாங்க. இப்போ
இவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா விக்ரம் வந்து பயங்கரமா சரகச்ச மாதிரியும் அது வந்து இவங்க 2 பேரும் தூக்கிட்டு வர மாதிரியும் லாட்ஜில் இருந்து அப்படியே தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க. தூக்கிட்டு வந்து ஒரு மீன் பாடி வண்டி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வாகனத்துல போட்டு கரெக்டா இந்த லாட்ஜில் இருந்து சுமார் ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தோப்பு மாதிரியான ஒரு இடத்த சூஸ் பண்றாங்க. அந்த இடத்துல கொஞ்சம் லேசா பள்ளம் தோண்டிட்டு அந்த பள்ளத்து மேல கட்டைகள் மற்றும் அந்த தோப்பில் இருக்கக்கூடிய அந்த தென்னை மட்டை இது அதுன்னு எல்லாமே போட்டு கொளுத்துறாங்க. கொளுத்துனதுல அந்த மட்டை மற்றும் அந்த ஓலை இருக்கிற வரைக்கும் எரியுது, மீதி சடலம் அப்படியே இருக்குது. இப்போ அங்க அந்த சடலம் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த தோப்புல வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு கூட தெரியாது. ஏன் அப்படின்னா ரொம்ப பெரிய தோப்பு போல. அங்க போயிட்டு அவங்க பார்க்கவும் இல்லை போல. இதே மாதிரி போக போக தான் இந்த வாக்குமூலம் கேட்ட பிறகு லலிதாவே அந்த பர்டிகுலர் இடத்துக்கு இட்டுட்டு போயிருக்கிறாங்க. அங்க போயிட்டு பார்த்தா அங்கு இவங்க விக்ரமுடைய சடலம் போட்டு எரிச்சாங்க இல்லையா, அந்த சடலம் அங்க இல்ல. இப்போ லலிதாவுக்கு ஒரு பயம் ஆகுது. என்னடா இங்கதான் போட்டு எரிச்சான். ஆனா எரிச்சதுக்குண்டான அந்த கறிகறியா இருக்கு இல்லையா, அதெல்லாம் மட்டும் தெரியுது. ஆனா சடலம் மட்டும் இல்ல. அப்பதான் போலீஸ் ஒரு விஷயம் யோசிக்கிறாங்க. ஒரு வாரத்துக்கு கிட்ட ஆகுது அல்லது 2 வாரத்துக்கு கிட்ட ஆகுது அப்படின்னா கட்டாயம் நாய்களோ இல்ல மற்ற விலங்குகளோ அந்த சடலத்தை எங்கேயாவது இழுத்துட்டு போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தேடும் போதுதான் இந்த தோப்புல இருந்து சுமார் ஒரு 500, அதாவது இங்க போட்ட இடத்துல இருந்து சுமார் ஒரு 500 மீட்டர், அதாவது ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்துல கை தனியாகவும் கால் தனியாகவும் தலை தனியாகவும் ஒரு உடல் இருக்கிறத போலீஸ் தனித்தனியா கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சு ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இப்போ கட்டாயம் வந்து இவன் தான் விக்ரம்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியாது. ஏன் அப்படின்னா அதான் தனித்தனியா இருக்குது இல்லையா கை கால் எல்லாமே. இப்போ விக்ரம்னுடைய பெற்றோர்களுடைய டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறாங்க. இப்போ கிடைச்சிருக்கக்கூடிய கையோ அல்லது காலோ ஏதோ உடம்புல இருக்கக்கூடிய ஒரு பாகத்தினுடைய டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது ரெண்டுமே பர்ஃபெக்டா மேட்ச் ஆகுது. இப்போ விக்ரம் தான் இந்த உடல் அப்படின்னு சொல்லி 100% ப்ரூவ் ஆகுது. ப்ரூவ் ஆன பிறகு உயிரோடு உன்னுடைய மகனை நான் கொடுத்துடுவோம் அப்படின்னு சொன்ன போலீஸுக்கு அவனுடைய வாக்குறுதி வந்து நிறைவேற்ற முடியாம இது மாதிரி துண்டு துண்டா இருக்கக்கூடிய அந்த சடலத்தை தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா விக்ரமுடைய பெற்றோருக்கு கொடுத்துருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் லலிதா போன்ற ஒரு சில பெண்மணிகளால விக்ரம் மற்றும் அனிதா போன்ற பல்வேறு நபர்கள் பாதிப்புக்குள் உள்ளாகிறாங்க. அதே மாதிரி விக்ரம் கடைசி முறை அந்த மொபைல் போன் இதெல்லாம் வச்சு செக் பண்ண இல்லையா, இது வந்து முதல்லயே பண்ணியிருந்தான் அப்படின்னா கட்டாயம் அவனுடைய உயிர் போயிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சரிங்களா? இது மாதிரி தான் வந்து ஆண்கள் வந்து ஏமாந்து போயிடுறாங்க. அதே மாதிரி இதுல அனிதாவும் ரேகாவும் பண்ண தவறால அவங்களும் வந்து லலிதா கிட்ட ஏமாந்து போயிருக்கிறாங்க. அவங்க 3 பேருமே பயப்படுறாங்க. அதாவது ரேகா, அனிதா, விக்ரம் இவங்க 3 பேருமே பயப்படுறாங்க அப்படின்ற அந்த ஒரு காரணத்தை வச்சு லலிதா அவங்கள பயங்கரமா வந்து பாத்தீங்க அப்படின்னா பயன்படுத்தி இருக்கிறாங்க. இப்போ லலிதா எல்லா உண்மைகளும் செஞ்ச தவறுகள் எல்லாத்தையுமே ஒத்துட்டு இப்போ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா கோர்ட்டுக்கு கொண்டு போறாங்க. கோர்ட்டில் என்ன தீர்ப்பளிக்கிறாங்க அப்படின்னா ஆயுள் தண்டனை கொடுத்து தீர்ப்பளிக்கிறாங்க. இப்போ லலிதா களியில, அதாவது சிறையில் தான் வந்து களி சாப்பிட்டு இருக்கிறாங்க. நீங்க நீங்க எல்லாம் பேர் நினைக்கலாம் இது வந்து கற்பனை கதை அப்படின்னு சொல்லி. சுத்தமா கற்பனை கதையே கிடையாது. இது 100% நடந்த ஒரு உண்மை சம்பவம். சரிங்களா? அதாவது ஒரு 19 20 வயசு இருக்கக்கூடிய ஒரு பையன் 48 வயசு இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி அவங்க எதிர்பார்க்கறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வயசான பெண்மணி கிட்ட வந்து இவங்க ஏமாந்து போயிருக்கிறாங்க அப்படின்றத வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ நாம தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். சரிங்களா? அதுக்கு தான் வந்து ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி இது மாதிரி பிளாக்மெயில் பண்றாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சது அப்படின்னா நீங்க அதற்குண்டான கஷ்டம் என்னவோ அதை அனுபவிச்சலாம் அப்படின்ற மாதிரி நீங்க உடனடியா துரிதமா அதுக்குண்டான முடிவை வந்து ஒரு நல்ல முடிவு எடுக்கணும். அது மாதிரி எடுத்தீங்கன்னா தான் ஸோ அது இந்த பிரச்சனையிலிருந்து வெளிவர முடியும். பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்க தள்ளிட்டே வந்தீங்க அப்படின்னா விக்ரம் மாதிரி உயிர் கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னும் இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.